ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்தோட 2ஆம் பகுதியை பார்க்கலாம். சிட்டுச்சொரை கொடியேற்றி விட்டுருக்கோம். இப்போ தான் ஒரு காய் வந்திருக்கு. நிறைய பிஞ்சு வெம்பி விழுந்துருச்சு. இந்த ஒரு காய் தான் திறப்பாக இருக்குது. இதுதான் முதல் தடவை நம்ம தோட்டத்தில் சிட்டுச்சொரை விதைக்கிறது. அத்தி சின்ன சின்ன பிஞ்சு விட்டுருக்கு. இந்த செடியில் நம்ம நிறைய பழம் எடுத்துட்டோம். மழை நேரங்கிறதுனால காய் ஒரு மாதிரி இருக்குது. அடுத்தது மாதுளை 2 காய் விட்டுருக்கு. காய் பெருக்க மாட்டேங்குது. இந்த 20 லிட்டர் பக்கெட்டில் தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் அதுக்கு சத்து பத்தலையா என்னன்னு தெரியலை. காய் இந்த அளவு தான் வருது, ஆனால் உள்ளே நல்லா பழுத்து இருக்குது. அடுத்து மல்பரி நம்ம பழமெல்லாம் எடுத்த பிறகு ப்ரூவ் பண்ணி விட்டோம். 2வது பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். அடுத்தது செடி அவரை. ரெண்டுமே செடி அவரை தான். இப்போ தான் போட்டிருக்கேன். கறிபதனே கத்திரி ஒரு காய் 1/4 கிலோ இருக்குது. இது வரைக்கும் இந்த செடியில் 2 காய் தான் விட்டுருந்தது. அடுத்து கஸ்தூரி வெண்டை நிறைய காய் விட்டுருக்கு. இதுவும் நம்ம தோட்டத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஒரு சிஸ்டர் எனக்கு விதை அனுப்பி வச்சாங்க. கிரேட் சில்லி பாருங்கள், பழுத்தா ரெட் கலர் ஆகிடுது. இந்த செடிங்களுக்கெல்லாம் வெயில் பத்தலை. தக்காளி பாருங்கள், லைப்ரரியன் தக்காளி தான். என்னன்னு தெரில, திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கணும், இல்லாட்டி பிடுங்கி போட்டுடணும். இது ஒரு சில்லி தான். இது பச்சை நீல வெண்டை, நல்ல நீளமாக இருக்குது காய். இந்த காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை விட நீளமாக வருது. நிறைய நம்ம காய் எடுத்துட்டோம் இதிலேருந்து. அடுத்து தக்காளி தான், செரி தக்காளி. இப்போ தான் பிஞ்சு விடுது. மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால எந்த ஃபெர்டிலைசருமே இதுக்கு கொடுக்க முடியல. சுண்டக்காய் செடி, இதுவும் இப்போ தான் நிறைய பூ விட்டுருக்கு. 1-2 பிஞ்சு விட்டுருக்கு. இதுக்கெல்லாம் 15 நாளைக்கு ஒரு முறை நான் உரம் கொடுப்பேன். வாரம் வாரம் ஃபெர்டிலைசர் தெளிச்சிருவேன். ஒரே மாதிரி ஃபெர்டிலைசர் தெளிக்காமல் மாற்றி மாற்றி தெளிப்பேன். இது காசி தக்காளி, இதுலேயே நிறைய பூ விட்டுருக்கு. அடுத்து இப்போ தான் ஒரு பச்சை வெண்டை விதைச்சிருக்கேன். இது பருமன் வெண்டை, நல்லா குண்டு குண்டாக இருக்கும் காய். இது போன ஆடிப்பட்டத்துக்கு வச்சது, இன்னுமுமே நம்மளுக்கு அறுவடை கொடுத்துட்ருக்கு. அடுத்து சோளம், இப்போ தான் ஒரு காய் விட்டுருக்கு. இது தானாக முளைச்சதுங்க, பிடுங்கி போட மனசு இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இது நம்ம கான்ட்ராக்டு போட்டு நம்ம தொட்டி மாதிரி கட்டி வச்சுருந்தேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதில் போகன் வில்லா வச்சுருக்கேன். 3 கலர் 4 கலர் இருக்குது. இது ஒயிட்டு. இந்த மரம் தான் பெருசாகி எல்லாத்துக்கும் நிழல் கொடுக்குது. வெயில் அடிக்கிறதுக்கு விடலை. வெயில் படாதனால காய்கறி செடியெல்லாம் கொஞ்சம் கம்மியான அறுவடையில் இருக்குது.
இது இட்லி பூ பாருங்கள், இதில் 3 கலர் இருக்குது என்கிட்ட. பிங்க்கு, ஒயிட்டு, ரெட்டு 3 இருக்குது. மெயின்டெனன்ஸ்லாம் கம்மியாக இருக்கிற செடியை இது மாதிரி காங்கிரீட் இதில் நான் வச்சுட்டேன். அப்பப்போ எடுத்துகிட்டு மாற்ற முடியாதுங்கிறதுனால அது ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துலையே வச்சுட்டேன். எல்லா செடிக்கும் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உரமும் கொடுத்துப்பேன், ஃபெர்டிலைசரும் கொடுத்துருவேன். மற்றபடி இதுக்கு பெரிய பராமரிப்புலாம் தேவையில்லை. பாருங்கள், நிறைய பூ வச்சுருக்கு. இது காஸ்மோஸ் 3 செடி வச்சுருக்கேன். இது வாடாமல்லி. இது பாருங்கள், பேபி போகன்வில்லா, பேபி கலர். குட்டையாக தான் இருக்கும் செடி, பெரிய அளவில் வளராது. இது அந்தி மந்தாரை ஒயிட் கலரு. இது கனகாம்பர கலரு. பிங்க் கலர் இப்போ தான் நான் விதை போட்டிருக்கேன். ஒரு அடினி அதில் வச்சுருக்கேங்க. நல்லா உயரமாக பெரிய மரம் மாதிரி வந்துருச்சு. இது திராட்சை, கருப்பு திராட்சை, தேனியிலேருந்து வந்த செடி. இது இப்போ தான் கொஞ்சம் தேறி வருது. கொடியேற்றி விடணும், அவ்வளோதாங்க இந்த வாரத்து வீடியோ. இது தின்ன மாதிரி வச்சு அதில் 2 அன்னம் வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க.